ஓகே 7 மணிக்கு தலைவரோட படத்தோட தலைவரோட தரிசனத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ட்ரெய்லர் கூலி ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லி நீங்க 10 நிமிஷம் லேட். இருடா, நான் இப்ப கிளம்பி வரதுக்குள்ள இதாயிடுச்சு. என்ன இப்ப பிரச்சனையா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வந்துரும். இப்ப போடுப்பா, இப்ப தலைவர் வந்துட்டேன். வந்துருச்சு. அவர்தான். எஸ், சன் டிவி தானே? ஆமா ஆமா, கரெக்ட். என்னது இது 8 நிமிஷத்துக்கு 522 கேவா? ஓ மை காட். ஆமா, விளம்பரத்தை விட போடுங்கடா இந்த நேரத்துல. இரிட்டேட் பண்றீங்கடா நீங்க. மனுஷனை மண்டை வைக்கிறானோ பிரிச்சோமா? நானே உடம்பு முடியலாது இருந்தாலும் தலைவர் பாக்கணும்னு வந்து உட்காந்துருக்கோம். விளம்பரத்தை போட்டு சாவடிக்கிறானோ. சாவடிக்கிறாங்களா உங்கள? நம்ம 10 நிமிஷம் லேட். அதான் அதுக்காக விளம்பரம் போடுவீங்களா? போடுறா அவங்கள நம்ம 10 நிமிஷம் லேட். அதான் அதுக்காக விளம்பரம் போடுவீங்களா? போடுறா. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான அமீர் தானா? அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். நாகார்ஜுன், சத்யராஜ் இருக்காரு. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. அந்த ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 30 வருஷமா வாவ், ஒருத்தன் ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வாவ். சௌபின் சாஹிப், உபேந்திரா. உபேந்திரா. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். தேவாபத்தில் தெரிஞ்சிருந்தோ எங்கிட்டயே விளையாடி இருக்கேன். போயிட்டே இருக்கிறேன். இந்த பேட்டையில கூட இந்த மாதிரி பண்ணுவாரு தெரியுமா? முனிஷ்காந்த். அதெல்லாம் அல்டிமேட். அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார். பட் அந்த ஹியூமர் சென்ஸ் சூப்பரா இருக்கும். டைமிங் தெரிஞ்சு அல்டிமேட்டா பண்ணுவாரு. ஆனா அமீர் கான் வந்து இது வந்து ஜஸ்ட் கெஸ்ட் ரோல் மாதிரி நினைக்கிறேன். வித் அமீர் கான் அந்த போட்டு இவங்களுடன். ஆமா, அது வந்து மெயின் ஸ்டார் கிடையாது. ஜஸ்ட் நாகார்ஜுன் அவர்தான் வில்லனும். நாகார்ஜுன் அவர்தான் நிறைய சீன்ல கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த உபேந்திரான்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தெரியும். ஆனா சௌபினி வந்து பாத்தீங்கன்னா வில்லன் மாதிரி தான் அப்பப்ப கத்திக்கிட்டே இருக்காரு. தெரியல யாரு வில்லன்னு. இவங்கதான் மெயினா. அந்த ஹீரோயின் வந்து வேற யாரும் கிடையாது. ஸ்ருதிஹாசன் தான் எனக்கு தெரிஞ்சு. பூஜா ஹெக்டே வந்துட்டு இவங்க பண்ணாங்களா, தமன்னா கெஸ்ட் கனவாலா சாங் பண்ணாங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? கம் டு தி பாயிண்ட். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தலைவர் சூப்பரா வந்தாரு. ரொம்ப எங்க தெரியுறாரு இன்னும் சொல்ல போனா.
அது நம்ம லோகேஷ் கனகராஜோட. ஆமா ஓ அப்படியா? ஆமா, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிறதுனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாவே ஹார்பரை பேஸ் பண்ண மூவி தான் இல்ல? ஆமாம், அது சம்மந்தப்பட்டது தான். அதில் நடக்கிற ஸ்மக்லிங், அதில் நடக்கிற அக்கப்புற அநியாய போகிறது தான் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லரே நான் இன்னும் நான் பயங்கரமாக எதிர்பார்த்தணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேனோ, அதனால எனக்கு லைட்டாக கம்மியாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி அதை தான் சொல்கிறேன், படத்தில் வாங்கடா, படத்தில் எல்லாத்தையும் நான் ட்ரெய்லர்ல காமிச்சிட்டேன்னா படத்தில் என்னத்தனை காட்டுறதுன்னு நினைப்பார்ல லோகேஷ். அது ஒரு பெரிய இது, ட்ரெய்லரை எல்லா சூப்பர் சீன்ஸையும் ட்ரெய்லர்லயே வைக்க காமிச்சிருவாங்க. முடியாதுல்ல. தியேட்டர்ல வர்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. எனக்கு தலைவரை பார்க்கணும், பார்த்தாச்சு, சூப்பராக பார்த்தேன். அதில் டைலாக் பற்றியே இல்லையா உங்களுக்கு? என்னது என்னமோ சுருதியை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வந்துச்சு, ஃப்ரெண்டுனோட எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா, உனக்கு அப்பானா எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார்ல, அது அப்படியே இந்த தளபதி அதோட இது அப்படியே ஒரிஜினலா அப்படியே வரும். சார் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ என்னைக்கு வந்து ஆகஸ்ட் 14 இன்னும் ஒரு 10 daysல ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அதனாலதான் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. வெறித்தனமா பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நான் பர்சனலாக அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டதுனால எனக்கு இன்னும் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இல்ல அமீர் கான் வந்து சும்மா ஜஸ்ட் காமிச்சு தான் செஞ்சிருக்காங்க. அது மாதிரி உபேந்திரா லைட்டா காமிச்சிருக்காங்க. நாகார்ஜுன் அவங்க மட்டும் தான் அது பண்ண. நிறைய காஸ்ட் இருக்கிறதுனால எல்லாரோட முக்கியமான சீன் இந்த காட்ட முடியாதுல்ல. தலைவரை பார்த்து தரிசனத்தை மட்டும் காமிச்சிக்கிறோம். மெயின் தரிசனம் லோகேஷ் படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதனால அது நம்ம தியேட்டர்ல பார்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். பாக்குறோம், தலைவர் பார்க்க பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நாங்க திரும்ப சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களோட இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.